பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன். சந்தோஷமா இருக்கிறீங்களா? ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் தம்முடைய வார்த்தைகளை அனுப்பி உங்களோடு கூட பேசி உங்களை பலப்படுத்துகிறார். நிச்சயமாக இன்றைக்கும் ஆண்டவர் நம்மோடு கூட பேச போகிறார். கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசித்து ஜெபிக்கலாம். ஒருவன் தான் ஒன்றுமில்லாதிருந்தும் தன்னை ஒரு பொருட்டென்று எண்ணினால் தன்னைத்தானே வஞ்சிக்கிறவன் ஆவான். இது ரொம்ப முக்கியமான வசனங்க. இந்த வசனத்தை தியானிக்கும் போது அநேக காரியங்களை ஆவியானவர் எனக்குள்ளே உணர்த்த ஆரம்பித்தார். ஒருவன் தான் ஒன்றுமில்லை என்று அப்படி ஒரு நிலைமை இருக்கும்போது தன்னை குறித்து மிஞ்சி எண்ணினாலே அவன் தன்னைத்தானே வஞ்சிக்கிறவனா இருப்பானா. வேதம் சொல்லுகிற தன்னைத்தானே தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான், உயர்த்துகிறவனோ தாழ்த்தப்படுவான். ஆண்டவர் ஒரு மிகப்பெரிய கனமான ஊழியத்திற்கு மோசேயை அழைத்த போது மோசே சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? நான் திக்கு வாயும் மந்த நாவும் உள்ளவன். ஆபிரகாம் சொல்லுகிறார், நான் தூசும் சாம்பலுமாய் இருக்கிறேன். எரேமியா சொல்லுகிறார், நான் பேச அறியாத சிறு பிள்ளையாய் இருக்கிறேன். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், பாவியிலே பிரதான பாவி நான் என்று. குப்பையும் அநேகர் துடைத்து போடுகிற அழுக்கும் கந்தையுமா இருக்கு என்று சொல்லி தன்னை தாழ்த்துகிறதை பார்க்கிறோம். தாவீது தன்னை ஒரு தெள்ளு பூச்சி என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். தெய்வ பிள்ளைகளே, ஆண்டவர் இத்தனை கிருபைகளை கொடுத்து, இத்தனை மேன்மைகளை கொடுத்து, இவ்வளவு பெரிய கனமான அழைப்பை கொடுத்த தேவனுடைய தாசர்கள் தங்களை இப்படி எண்ணும் பொழுது நாம் நம்ம எப்படி எண்ண வேண்டும்? இன்னைக்கு அநேக ஊழியர்களை பார்க்கிறேன், அநேக சகோதரர்களை பார்க்கிறேன். தான் இருக்கிற நிலைமையை காட்டிலும் மிக ஆடம்பரமாய், மிக என்ன சொல்றது, ஒரு சொல்லுவாங்க இல்லையா, பந்தா வெட்டி பந்தா காட்டி தங்களை மேன்மைப்படுத்திக் கொள்கிறதை பார்க்கிறோம். அநேக இடங்களில் கிறிஸ்து இயேசுவின் நாமம் தூஷிக்கப்படுகிறதை நீங்களும் பார்த்திருக்கிறீர்கள். தன்னை குறித்து எண்ணுவதற்கு மிஞ்சி ஒருவன் எண்ணினான்னு வச்சுங்களேன், அது அவனையே வஞ்சித்துக் கொள்கிறதாக அர்த்தமாகிவிடும். ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிற ஸ்தானத்திலே, ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிற ஓட்டத்திலே, ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிற பாதையிலே அவர் சித்தத்தின்படி ஓடும்படியாய், நமக்கு கொடுத்திருக்கிற அந்த ஓட்டத்தை ஓடும்படியாய், அதற்கு மிஞ்சி ஒன்றும் செய்யாதபடிக்கு அவர் கரத்திலே அடங்கி இருக்கிற ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ஒருவன் தன்னை குறித்து எண்ணுவதற்கு மிஞ்சி ஒரு எண்ணம் அவனுக்குள்ளே வந்துடுச்சுனாலே அவனுடைய ஓட்டம் முடிஞ்சு போயிடுச்சுன்னு அர்த்தம். என்னால முடியும், நான் அழகா பாடுவேன், நான் திறமையாய் செய்தி கொடுப்பேன், நான் ஊழியத்துக்காய் அள்ளி அள்ளி கொடுக்கிறேன், நான் எப்படி, நான் இப்படி, நான் அப்படி என்று சொல்லி ஒரு எண்ணம் நமக்குள்ள வந்துருச்சுன்னு வச்சுங்களேன், அந்த எண்ணத்தை கொண்டு வருகிறவன் சாசா இருக்கிறான். அந்த எண்ணம் என்ன செய்யும் தெரியுமா? ஆண்டவர் விட்டு முதல் நம்மளை தூரம் கொண்டு போயிடும். இரண்டாவது நம்முடைய ஓட்டத்தை தடை பண்ணிடும். மூணாவது தொடர்ந்து ஓட முடியாமப்படி நம்மை முடக்கி போட்டுரும். தெய்வ பிள்ளைகளை, எந்த சூழ்நிலையில எவ்வளவு உயரத்தில் இருந்தாலும் உங்களை தாழ்த்துங்கள், ஒப்பு கொடுங்கள். அமெரிக்க தேசத்துடைய ஜனாதிபதி பதவிக்கு ஒரு தேவ ஊழியரை கூப்பிட்டாங்க, பிள்ளைகிரகம் ஐயா. அவர் சொன்னாரு, அதை காட்டிலும் மேன்மையான பணி இயேசுடைய வேலைக்காரனான இருக்கிறேன் என்று சொல்லி தன்னை தாழ்த்தினதை பார்க்கிறோம். தெய்வ பிள்ளைகளே, நம்மை குறித்து மிஞ்சி எண்ணாதபடிக்கு எல்லாவற்றிலும் ஆண்டவருக்கு முன்பாய் நம்மை தாழ்மைப்படுத்துவர்களாக வாழும்போது நம்மை ஆசீர்வதிக்கப்படும். இந்த வார்த்தையை உணர்ந்து கொண்டுள்ள ஜெபிப்போமா? அன்பும் இரக்கமுள்ள ஆண்டவரே, இந்த வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். எங்களை குறித்து எண்ணுவதற்கு மிஞ்சி நாங்கள் எண்ணாதபடிக்கு, எங்களை வஞ்சித்துக் கொள்ளாதபடிக்கு ஆண்டவரை எங்களை தாழ்த்தி சுத்தமுள்ள நீர் பார்க்கிற ஒரு பார்வையில ஆண்டவரே, உம்முடைய கண்களுக்கு முன்பாக நீர் விரும்புகிற ஒரு வாழ்க்கையை வாழ உதவி செய்யும். காத்துக்கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. God bless you.